ஒரு தோல்வியிலிருந்து எப்படி மீண்டு வருவது? உங்க வாழ்க்கையில் எந்த வகையான தோல்வியை நீங்க சந்தித்துக் கொண்டிருக்கிறீங்கன்னா, அது உங்கள் தொழில், உறவு, உடல் நலம் அல்லது பொதுவாக உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் சிதறிக் கொண்டிருக்கிறது என்று நீங்க உணர்கிறீங்கன்னா, இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. இது ஒரு சீக்கிரம் சரியாகிவிடும் ஒரே இரவில் வெற்றி பெறும் மாதிரியான விஷயமல்ல. ஆனா நான் இங்க பேசப்போவது உண்மையான ஞானம், ஒரு வாழ்க்கை முறை. அது உங்களை தோல்வியிலிருந்து எழ செய்வதோடு மட்டுமில்லாமல் மகிழ்ச்சியான, அமைதியான மற்றும் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ உதவும். ஒரு கேள்வியுடன் தொடங்கலாம். அனைவரும் தோல்வியடைறாங்க. ஆனா ஏன் சிலர் அந்த தோல்வியிலிருந்து எழுந்து மேலும் வலிமையாக வளர்றாங்க? மற்றவர்கள் வெட்கத்திலும் உறைந்த நிலையிலும் சிக்கிக்கொண்டே இருக்கிறாங்க. நீங்க தோல்வி அடையும் போது உங்களுள் ஏதோ ஒன்று முடங்கிவிடுகிறது. உங்கள சுற்றியுள்ள உலகம் தெளிவில்லாமல் மட்டுமல்லாமல் அது கனமாக உணரப்படுகிறது. உங்க மனதை சூழ்ந்திருக்கும் ஒரு மூடுபனி போல தெளிவாக சிந்திக்க முடியாது. என்ன தவறு நடந்தது என்று மீண்டும் மீண்டும் நினைத்துக்கொண்டே இருப்பீங்க. மூச்சு விடுவதும் கடினமாகிறது. உங்க மார்பு இறுக்கமாகிறது. உங்கள் உடல் சோர்ந்து விடுகிறது. உங்களுள் எப்போதும் ஒரு மந்தமான வலி இருக்கும். அது நான் தோல்வியடைதேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கும். அந்த நிலையில் இருக்கும்போது உங்க மனதுக்கு ஒரே இயல்பான எதிர்வினை மட்டுமே இருக்கும். இங்கிருந்து வெளியேறு, இதை சரிசெய், மீண்டும் வெற்றி பெறு என்று. அதனால நீங்க வெற்றியை நோக்கி அவசரமாக ஓட ஆரம்பிக்கிறீங்க. வெல்ல வேண்டும் என்ற ஒரு துடிப்பு. இதுதான் பலர் தவறு செய்திற இடம். அவர்கள் வெற்றியை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. கண்களில் கட்டுப்போட்ட குதிரையைப் போல அடுத்த இலக்கு, அடுத்த மைல்கல்லை மட்டுமே பார்த்து கொண்டு ஓடுறாங்க. நான் சீக்கிரமாக வெற்றி பெற்றால் இந்த தோல்வி உணர்வு மறைந்து போகும் என்று நினைக்கிறாங்க. உங்க மூளை தோல்வியை ஒரு தவறாக மட்டும் பார்க்கல, அதை ஒரு அச்சுறுத்தலாக பார்க்கிறது. உங்கள் அடையாளத்திற்கே ஒரு அச்சுறுத்தல். குறிப்பாக நீங்க ஒரு விஷயத்தில் அதிகமாக ஈடுபட்டிருந்தால் அல்லது அது மிக முக்கியமானதாக இருந்தால், அந்த நேரங்களில் உங்க முழு சுயமதிப்பும் அந்த முடிவுடன் இணைந்திருக்கும்போது, தோல்வி உங்க ஆன்டீரியர் சிங்குலேட் கார்டெக்ஸை, மூளையின் ஒரு முக்கியமான பகுதி, இதை செயல்படுத்துகிறது. அதே பகுதி உடல் வலியையும் செயலாக்குகிறது. அதனால தோல்வி உண்மையாகவே வலிக்கிறது. உங்கள் பயம் உங்களை பதட்டத்தால் நிரப்புகிறது. நீங்கள் தாக்கப்பட்டவராகவும், நிராகரிக்கப்பட்டவராகவும், பாதுகாப்பற்றவராகவும் உணர்கிறீர்கள். அதனால பெரும்பாலானோர் இன்னொரு தடையை சந்திக்கும்போது உடைந்து போகிறாங்க. அவர்கள் முயற்சியை நிறுத்திவிடுகிறார்கள். மீண்டும் தோல்வியடைவதின் வலி அவர்களுக்கு தாங்க முடியாததாக தோன்றுகிறது. எதுவாக இருந்தாலும், வெற்றியை துரத்தினாலும் இல்லையெனில் முற்றிலும் சுருண்டுவிட்டாலும் முடிவு ஒன்றுதான். நீண்ட நாள் மன அழுத்தம், மனசோர்வு, உணர்ச்சி மந்தநிலை. சிலர் அந்த உள்ளார்ந்த கூர்மையான வலியிலிருந்து தப்பிக்க மது மற்றும் பிற அடிமைத்தன்மைகளில் சிக்கிக் கொள்கிறார்கள். இவை அனைத்தும் உங்க மனநலத்தையும் உடல் நலத்தையும் தன்னம்பிக்கையையும் வாழ்க்கையுடன் இருக்கும் உங்கள் தொடர்பையும் சிதைத்து விடுகிறது. அப்படியானால் உங்கள் உடல் நலம், மனநலம், அமைதி இவற்றை சேதப்படுத்தாமல் தோல்வியிலிருந்து எழுவதற்கான வழி இருக்கிறதா? வலியால் முழுமையாக விழுங்கப்படாமல் வலிமையாக வளர முடியுமா? ஆம், இருக்கிறது. அது நம் யோக மரபிலிருந்து வருகிறது. அதற்கு கர்ம யோகம் என்று பெயர். கர்மம் என்றால் செயல், யோகம் என்றால் இணைவு, உங்களின் அகங்காரத்தை விட பெரிய ஒன்றில் கரைத்து விடுவது. கர்மயோகம் என்பது உங்க செயல்களை ஒரு காணிக்கையாக செய்வது. பலனுக்காக அல்ல, அங்கீகாரத்திற்காக அல்ல. வாழ்க்கைக்கும், இறைவனுக்கும், பிரபஞ்சத்திற்கும் அன்பாக அர்ப்பணிப்பதாக செய்வது. நாம் பார்த்தது போல, நீங்க வலியிலும் தோல்வியிலும் சிக்கியிருக்கும்போது உங்க மனது ஒரு விஷயத்தை மட்டும் விரும்புகிறது. வெளியேற ஒரு வழி தேடுகிறது. அதனால அது அவசரமாக வெற்றியை நோக்கி ஓடுகிறது. அந்த அவசரம்தான் பிரச்சனைகளை உருவாக்குகிறது. ஆனால் கர்மயோகம் அந்த அவசரத்தை உடைத்து விடுகிறது. பலன்களை துரத்துவதற்கு பதிலாக நீங்கள் அன்பிலிருந்து, அர்ப்பணிப்பிலிருந்து, கொடுப்பதிலிருந்து செயல்பட ஆரம்பிக்கிறீங்க. இப்போது நீங்க பிறருக்காக ஏதாவது செய்த ஒரு தருணத்தை நினைவு கூறுங்கள். அது உங்களுக்கு எவ்வளவு நல்ல உணர்வை கொடுத்தது என்று நினைவிருக்கிறதா? அதுதான் கர்மயோகத்தின் ஒரு சிறு காட்சி. நீங்க வேலை செய்கிறீர்கள், இன்னும் உங்கள் 100% கொடுக்கிறீர்கள். ஆனால் கொடுக்கும் மனநிலையிலிருந்து. சமர்ப்பணம் என்ற ஒரு அழகான நிலை உள்ளது. உங்கள் செயலை இறைவனுக்கோ, பிரபஞ்சத்திற்கோ அல்லது நீங்கள் நம்புகிற எதற்காகவோ அர்ப்பணிக்கிறீர்கள். உதாரணமாக, நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காக உணவு சமைப்பது. இது என் அன்பு என்று சொல்லும் ஒரு வழி. நீங்கள் உங்களை மையத்திலிருந்து அகற்றுகிறீர்கள். அந்த நிலையில் செயல்படும்போது தோல்வி உங்கள் மீது அதன் சக்தியை இழக்கிறது. ஏனெனில் நீங்கள் இனி வெற்றி பெறுவதற்காக செய்யவில்லை, நீங்கள் கொடுப்பதற்காக செய்கிறீர்கள். அது முற்றிலும் வேறுபட்ட அதிர்வு. இது சிறுமியாக கேட்கலாம், ஆனால் அது எளிதல்ல என்று எனக்கு தெரியும். குறிப்பாக நீங்க காயமடைந்திருக்கும்போது, எதுவும் சரியாக வேலை செய்யாத போது. அதனால் இதை ஒரே நேரத்தில் எல்லா இடங்களிலும் பயன்படுத்த முயற்சிக்காதீர்கள். சிறிதாக தொடங்குங்க. ஒரு உணவு சமைக்கவும், உங்கள் இடத்தை சுத்தம் செய்யவும், உங்கள் நேரத்தை பிறருக்கு வழங்கவும் முயற்சிக்கலாம். உங்கள் வலியின் எல்லையை தாண்டி அனுபவிக்க விரும்பினால், நீங்கள் நம்புகிற ஒரு காரணத்தை கண்டுபிடித்து ஒரு நாள் தன்னார்வமாக சேவை செய்யுங்க. கொடுக்கும் மனநிலையிலிருந்து எப்படி செயல்பட வேண்டும் என்பதை அனுபவிப்பீர்கள். அதை உங்கள் உடலில் உணருங்க. பின்னர் மெதுமாக அதே மனநிலையை உங்கள் வாழ்க்கையின் உடைந்து கொண்டிருக்கும் பகுதிகளுக்கு கொண்டு வாங்க. உங்கள் வேலை, உங்கள் உடல் நலம், உங்கள் குணமடைதல். நீங்கள் இதை நீண்ட காலம் பயிற்சி செய்தால் உங்கள் வாழ்க்கை மாயமாக மாறும்.
நீங்கள் வெற்றி மற்றும் தோல்வியை தாண்டி எழ ஆரம்பிப்பீர்கள். ஏனெனில் இரண்டும் உங்களை பாதிக்காது. நீங்கள் மீண்டும் மகிழ்ச்சியை உணர ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் நிறைவை உணர்வீர்கள். நீங்கள் துரத்திக் கொண்டிருந்த வாழ்க்கையும் நீங்கள் தேவை என்று நினைத்த அங்கீகாரமும் மெதுவாக உங்கள் கதவை தட்ட ஆரம்பிக்கும். நீங்கள் அதை உணரவே மாட்டீர்கள். இதுவே தோல்வியிலிருந்து எழும் வழி. வேகமாக ஓடுவதால் இல்லை, இன்னும் அதிகமாக முயற்சிப்பதால் இல்லை, நீங்கள் செயல்படும் இடத்தை மாற்றுவதால். அவசரத்திலிருந்து பக்திக்கு, முடிவிலிருந்து அர்ப்பணிப்புக்கு. இப்படி வாழும்போது எதுவும் உங்களை தோற்கடிக்க முடியாது. ஏனெனில் நீங்கள் ஏற்கனவே உங்களுக்குள் எழுந்துவிட்டீர்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மறக்காம பியாண்ட் தி யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.